1971 பங்களாதேஷ் வங்கதேசம் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது 30%, கிட்டத்தட்ட 1/3 கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு கொடுக்குற ஒதுக்கீடு தான் நம்ம ஊர்ல இருக்கு. இப்ப ஷேக் ஹசீனாவோட அவாமி லீக் முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பித்த கட்சி. இவங்களே அவருடைய மகள் தான். இல்ல உண்மையிலேயே கொடுக்கறதா இருந்தா கூட 30% என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம இதுல இருக்கிறத விட இன்னும் மோசமான அளவுல அங்க ஒரு எதேச்சதிகாரம் நிலவுகிறது. போன தேர்தலை எதிர்கட்சி புறக்கணிச்சிருக்குது. ஏன்னா நீங்க நியாயமா தேர்தல் நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் காணாம போயிருக்கிறாங்க. அப்புறம் மீடியாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. கருத்துரிமை இல்லை. இரண்டாவது அங்க இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தால் துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது ஒரு பொதுவான வழக்கமா இருக்கு. ஆனா அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டு நாட்டை விட்டு வெளியேறும் போக்கு வந்ததே தவிர இது இடஒதுக்கீடு என்று சுருக்கி பார்ப்பது. சொல்லப்போனா மக்கள்